மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது முடியுடைய விடயத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஒரு புள்ளையை பார்க்குறாங்க. அந்த புள்ளையுடைய தலையில் அரவாசி பகுதி முடிய வெட்டி இருக்கு, அரவாசி பகுதி முடிய சும்மா விட்டு இருக்கு. அரவாசை வலிக்காமல் விட்டுருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்கிறாண்டா கட்வெட்டி அந்த புள்ளைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்துட்டு சொன்னாங்க, இஹ்லிகூஹு குல்லஹு, ஒன்றோ இந்த முடி எல்லாத்தையும் சிரைச்சிடுங்க, மொட்டை அடிச்சிடுங்க, அவித்துருக்கூஹு குல்லஹு, இல்லாட்டி அப்படியே விட்டுடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இதில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷூட்டு கதை, அதே போல் சாதனங்கள் இல்லாத கதையை பேசலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்டுறேண்டா ஃபுல்லாக வெட்டுங்க, வளர்க்குறேண்டா வளவுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட புத்தியை போட்டு ஷூட்டுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துருக்கலாம், இல்லாட்டி முடிவெற்றத்துக்குரிய சாதனைகள் இல்லாமல் இருந்திருக்கிறது. அப்படி இப்படியெல்லாம் ஏன் சும்மா சொல்லணும்? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் எவ்வளவு தெளிவாயிக்கு. ஒன்றோ இந்த பிள்ளையோட முழு முடியும் வலிச்சிடுங்க, இல்லாட்டி விட்டுடுங்க அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ உருட்டு பெரட்டெல்லாம் சொல்லி சூட்டு காரணத்தால் 43 செல்சியஸ் சூடு இருக்கிறதால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்த்திருக்கலாம், இல்லாட்டி முடிவெற்றத்துக்குரிய சாதனைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லி எப்படி ஹதீஸை பெறற்றாரு, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை கொச்சப்படுத்துறாரு. ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பைஹகியில் வருகுது, அவங்களோட சுனனுல் குப்ரா என்ற கிதாபில் வருகுது. இதே போல் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் சொல்கிறாங்க, ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கான யக்லும் அظஃபாரஹு வ யகுஸ்ஸு ஷாரிபஹு ஃபீ குல்லி ஜும்ஆ. ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தன்னுடைய நகத்தை வெட்டுவாங்க, மீசையை கத்தரிப்பாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். சஹீஹான ரிவாயத். இவர் சொல்கிற மாதிரி சாதனங்கள் இல்லாட்டி எப்படி மீசையை கத்தரிச்சிப்பாங்க, எப்படி நகத்தை வெட்டிப்பாங்க சீதேவிகள். அவங்களோட லொஜிக் பேச்சுகளுக்கு நீங்கள் ஏமாந்துட்டு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை விட்டுடாதீங்க. இப்படித்தானே சொல்கிறார், கொண்டைய வளர்த்ததுக்கு எவ்வளோ எல்லாம் பேசுகிறாரு. அதுவும் உறுதி இல்லை, அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், பேச்சில் உறுதி இல்லை. அவங்களோட லொஜிக்கை பேசி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை மட்டம் தட்ட பார்க்குறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இன்னும் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹு தஆலா. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த உம்மத்தை. ஒவ்வொன்றா இப்படி மூளையை போட்டு பேசி 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 நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, கையால் சாப்பிட தேவையில்ல, கரண்டியால் சாப்பிடுங்க. எப்படி ஒரு பயங்கரமான பேச்சு, எப்படி பயங்கரமான பேச்சு. இப்போ தானே கரண்டி வந்திருக்கு, கையால் திங்கிறது அருவருப்பே. ரசூலுல்லாஹ் இருந்தா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் திங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி பேசினார். வல்லாஹி அல்லாஹு அக்பர். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் வருகிறது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உக்கித லனா, எங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு டைம் தந்திருந்தாங்க. மீசையை கத்திரிக்கிற விடயத்திலையும், நகத்தை வெற்ற விடயத்திலையும், கக்கத்து முடிய புடுங்குற விடயத்திலையும், அவுரத்துடைய முடிய வலிக்கிற விடயத்திலையும் 40 நாளைக்கு மேலே உடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் குறிப்பிட்டு தந்தாங்க. இந்த 4 விடயமும் வெட்டுறது 40 நாளைக்கு மேலே வளர்க்கக்கூடாது. இதுக்கு இமாம்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆக கூடின காலம் 40 நாள். 40 நாள் வரக்காட்டியும் இருக்கோன்னு அர்த்தம் இல்லை, 40 நாள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இவர் பேசுகிறாரு, அந்த காலத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் முடி வெட்டக்கூடிய சாதனங்கள் இருந்திருக்காது. அப்போ இதெல்லாம் நபி அலைஹிஸ்ஸலாம் வெட்ட சொன்னாங்க. மறைவான முடியை வலிக்கிறதுன்ற எவ்வளோ கஷ்டம், மீசையை கத்திரிக்கின்றது எவ்வளோ கஷ்டம், நகத்தை வெட்டுறது எவ்வளோ கஷ்டம். இவர் சொல்கிறத பார்த்தா அது சும்மா லொஜிக் பேசி சிலதாசில சுன்னத்துகள் இன்ஷா அல்லாஹ் அவங்களோட ஆயுள் அல்லாஹ் நீட்டி வச்சா இதை விட பார்ப்பீங்க. லொஜிக் பேசி 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 ஷரியத்துடைய ஒவ்வொரு விடயங்களாக இவர்கள் இல்லாமாக்குவாங்க. அல்லாஹ் முழு உம்மத்தையும் இவருடைய ஃபித்னா விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். முடிய வெட்ட கஷ்டம் என்றால் மீசையை வெட்ட கஷ்டம் தானே. முடிய வெட்ட சாதனம் இல்லாட்டி மீசையை வெட்டும் சாதனங்கள் இல்லை தானே.
முடிய வெட்ட சாதனங்கள் இல்லாட்டி அவுரத்துடைய முடிகளை வலிக்கவும் சாதனங்கள் இல்லை தானே. அப்போ அதையும் வளர்க்க உடையிருந்துச்சு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு. இது சும்மா லொஜிக் பேசி மனிதனை இல்லாமாக்குற. 43 செல்சியஸுக்கு சூடு இருந்துச்சு, அதனால் நபி அலைஹிஸ்ஸலாம் வளர்த்திருக்கலாம். ஆதாரம் ஒன்றும் இல்லை, லாம் மீம் தான் சொல்ற. எங்களுக்கும் சொல்லலாமே. நான் இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்குடைய வரலாறை சொல்லுவேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இவர் நபி மனிதன் என்ற அடிப்படையில் சில விடயங்களை செஞ்சிருப்பாங்க, அதை நாங்கள் எடுத்து நடக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. இவருக்கு மொஹப்பத்துக்கு வரைவிலக்கணமே தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்தாங்கன்னு நீங்கள் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்கிற ஹதீஸ்களை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சஹாபாக்களை பின்பற்ற சொன்னான். அதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல விளங்கிக்கோங்க மார்க்கத்தை. அல்லாஹ்வை பயந்தவர்கள்கிட்ட மார்க்கத்தை படிங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் கொண்டைய வளர்த்தத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறாரு. வளர்க்குறது வளர்க்காதது ரெண்டாவது. ஏன் சும்மா இப்படி ஞான கருத்துக்களை சொல்லி மந்திக்கு பேசி லொஜிக் பேசி வார உள்ள ஹதீஸ் எல்லாம் தட்டி தள்ளுறீங்க? அப்போ இதே மற்ற முடிகளுக்கும் பேசுங்களே.